இப்போ பார்க்க போகிற சக்ஸஸ் ஸ்டோரி இந்த யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம விரும்பக்கூடிய விஷயங்களை துல்லியமாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக இது இருக்கும். இது உண்மையாகவே உங்களை வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுத்தும். நம்ம ஏற்கனவே த சீக்ரெட் ஆத்தர் எழுதிய சீக்ரெட் எவ்வாறு என் வாழ்க்கையை மாற்றியது அப்படிங்கிற புத்தகத்தோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை பார்த்துருந்தோம். அதில் வரக்கூடிய 2வது சக்ஸஸ் ஸ்டோரி இது. சரி, இந்த உண்மை சம்பவத்துக்குள்ளே போகலாம். மலேசியாவில் இருக்கக்கூடிய எண்ணி அப்படிங்கிறவங்களுடைய கதை இது. அவங்க ஒரு டிவி ஷோ மூலமாக சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க, அந்த படத்தையும் பார்க்குறாங்க. அதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையானது அப்படின்னு நம்பி அதை உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீக்ரெட் படத்தில் சொன்ன மாதிரி ஒரு எம்டி செக் ஒன்று டவுன்லோட் பண்ணி சரி சும்மா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நினச்சி அதில் 1 லட்சம் மலேசியன் ரிங்கிட், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 20 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய நம்பரை எழுதி அவங்களுடைய விஷன் போர்டில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரிங்கிட் நோட்டை மட்டும் எடுத்து அதில் வந்து அந்த 1க்கு பக்கத்தில் அடுத்தடுத்து சைபர் போடுறாங்க. அதில் இடம் இல்லாததுனால 5 சைபர் மட்டுமே போடுறாங்க. அதாவது 1000 போட்டு புள்ளி வச்சு 2 சைபர் போடுறாங்க. ஆனால் அவங்க எழுத நினச்சது 1 லட்சம் ரிங்கிட். இடம் இல்லாததுனால 1000 போட்டு புள்ளி சைபர் சைபர்னு போடுறாங்க. ஆனால் அதை தூக்கி எறிகிறதுக்கு மனசு இல்லாமல் அந்த செக் கூடவே பின் பண்ணி விஷன் போர்டில் குத்தி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து அது கண்டிப்பாக ஒரு நாள் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு வந்து அவங்களுக்கு அவங்களே வந்து சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது கிடைச்ச மாதிரி விசுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சரியாக பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியாமலேயே விசுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து அதை வந்து அவங்க அப்படியே மறந்தே போயிடுறாங்க. அதை பற்றி கண்டுக்காமல் இருந்துடுறாங்க. அக்டோபர் மாதத்தோட ஆரம்பத்தில் அவங்க பே பண்ண வேண்டிய பில்ஸ் எல்லாத்தையுமே பே பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவங்க போன இடத்துல வந்து அவங்க பே பண்ணுற அந்த நிறுவனம் ஒரு போட்டி ஒன்று நடத்துகிறாங்க. அந்த பம்பர் குழுக்கள் போட்டியோட மொத்த தொகை வந்து ஒரு 1 லட்சம் மலேசியன் ரிங்கிட் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண ஜூலை 5லேருந்து அக்டோபர் 15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இதை பற்றி இப்போ தான் தெரிய வருது. இன்னும் 2 வாரத்துக்குள்ளே அதை அனுப்பியே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து இப்போ தெரிய வருது. உடனே அவங்க வந்து அந்த போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான அந்த கூப்பனை வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாத கடைசியில் அந்த கம்பெனியிலேருந்து அவங்களுக்கு ஒரு கால் ஒன்று வருது. அதாவது இந்த மாதத்துக்கான 2வது பரிசு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது 1000 மலேசியன் ரிங்கிட் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பெரிய போட்டிகளில் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்ததில்லை அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து அதே கம்பெனியிலேருந்து ஒரு கால் ஒன்று வருது. அதாவது இந்த தடவை வந்து 1 லட்சம் மலேசியன் ரிங்கிட்டை வின் பண்ணுறதுக்கான இறுதி போட்டியாளர்களான 11 பேரில் நீங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்கான முடிவு வந்து அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் அப்படின்னு அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு அவங்க எதிர்ச்சியாக அவங்களோட விஷன் போர்டை வந்து பார்க்குறாங்க. அது முன்னாடி நின்று பார்க்குறாங்க. அதில் அவங்க ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய்க்கான அந்த செக்கை வந்து எழுதி வச்சதும் 1 ரிங்கிட் நோட்டில் 1000 அப்படிங்கிற நம்பரை அவங்க தப்பாக எழுதி வச்சதையும் பார்க்குறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு 1000 ரிங்கிட் எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. அவங்க அந்த 1 ரிங்கிட் நோட்டில் தப்பாக எழுதுனதுனால தான் அந்த பரிசு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. அவங்க அதை தப்பாக எழுதியிருந்தாலும் கூட அதை இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு சரியாக கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து நினச்சி அவங்க வந்து சந்தோஷத்தில் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ அந்த 1 லட்சம் ரிங்கிட்டுக்கான பம்பர் பரிசு தனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சீக்ரெட் புக்கில் பணத்தை பற்றின அந்த சாப்டரை எடுத்து படிக்கிறாங்க. அதோட சீக்ரெட் படத்தையும் வந்து அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு எப்பெல்லாம் வந்து இதை பற்றின சந்தேகம் வருதோ அப்போல்லாம் அந்த 1 லட்சம் ரிங்கிட் செக்கை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அது வந்து கண்டிப்பாக தனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதோட உண்மையான 1 லட்சம் ரிங்கிட்டோட அந்த மேடையில் அவங்க புன்னகையோடு நிற்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரம்மாண்டமாக நடக்க போகிற அந்த இறுதி போட்டிக்கு போகிற அந்த அன்னைக்கு காலையில் அவங்க கிளம்பும்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த 1 லட்சம் ரிங்கிட் செக்கை வந்து நீ எடுத்துக்கோ, திரும்பி வரும்போது நீ உண்மையான செக்கோட வரப்போகிற அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்களும் வந்து அந்த செக்கை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த இறுதி போட்டி நடக்கக்கூடிய அந்த ஹாலுக்குள்ளே அவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த செக்கை வந்து எடுத்து பார்த்து அவங்க அதில் வின் பண்ணுற மாதிரி வந்து விசுவலைஸ் பண்ணுறாங்க. அப்போது அவங்க வந்து அந்த செக்கை வந்து நல்லா பார்க்கும்போது அதில் வந்து மகிழ்ச்சியுடன் இருக்கவும் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அதை பார்த்தது உடனே அவங்க மொபைல் எடுத்து அதில் அவங்களுடைய 2 வயசு பொண்ணோட ஃபோட்டோவை வந்து பார்க்குறாங்க. அந்த குழந்தையோட சிரித்த முகத்தை பார்த்ததுமே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கொஞ்ச நெஞ்ச பதட்டத்தையும் மாற்றிக்கிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற வரைக்குமே அவங்க பொண்ணோட அந்த சிரித்த முகத்தையும் அவங்க அந்த போட்டியில் வந்து வின் பண்ணுற மாதிரியும் வந்து அவங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க.
அதுக்கப்புறம் அந்த போட்டியில் வின் பண்ணுறவங்களோட அந்த பேரை வந்து சொல்லும்போது இவங்களுடைய பேரை வந்து சொல்கிறாங்க. உண்மையாகவே அந்த 1 லட்சம் ரிங்கிட்ட வின் பண்ணது இவங்க தான். அதை கேட்டதும் அவங்க ஏற்கனவே அந்த உணர்வை அனுபவிச்சிருந்ததால் அதே உணர்வோடு அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்து போகிறாங்க. அதை அவங்க திரும்ப திரும்ப ஏற்கனவே விஷுவலைஸ் பண்ணியிருந்ததால் அது அவங்களுக்கு வந்து புதுசாக தெரியல. ஏற்கனவே அதை அனுபவித்த மாதிரி அவங்களுக்கு வந்து அது தெரியுது. அந்த போட்டியோட நடுவர் வந்து அவங்க கையில் உண்மையான அந்த செக்கை வந்து கொடுக்கும்போது இந்த ஹால்குள்ளே நுழையும் போதே உங்கள் கூட வந்த 10 பேரை விடவும் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தீங்க. ஏற்கனவே நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்ததா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அந்த செக்கை வந்து வாங்கிக்கிறாங்க. ஆகஸ்ட் 18 அன்னைக்கு அவங்க தற்செயலாக 1 லட்சத்துக்கு பதிலாக 1000 ரிங்கிட்டை தப்பாக எழுதுகிறாங்க. அதோட 1 லட்சம் ரிங்கிட் செக்கையும் ஃபில் பண்ணி விஷன் போர்டில் வைக்கிறாங்க. இது ரெண்டுமே டிசம்பர் 12ஆம் தேதிக்குள்ளே அவங்களோட வாழ்க்கையில் உண்மையாகவே நடந்திருக்கு. இதை பற்றி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையுமே வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லாத நபர்கள் கூட இது நம்பக்கூடிய நபர்களாக மாறுறாங்க. அதோடு இந்த உண்மையான சக்ஸஸ் ஸ்டோரி அப்படிங்கிறது முடியுது. இந்த கதை உண்மையாகவே உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தானே? எந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் நம்ம உண்மையாக கற்பனை பண்ணக்கூடிய நம்பக்கூடிய விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் நடத்தி காட்டுது அப்படிங்கிறது இவங்களோட கதை மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்களும் தொடர்ந்து நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயத்தை விசுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. அதோட மற்ற ஈர்ப்பு விதி பயிற்சிகளையும் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் ஆசைப்பட்டதை இந்த பிரபஞ்சம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சக்ஸஸ் ஸ்டோரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் ஈர்ப்பு விதி சம்பந்தமான இன்னொரு ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதுக்கு இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் SS பாலா. நன்றி.